தொடக்க நூலில் மரியாவை பற்றி கூறப்பட்டிருப்பதை பார்ப்போம். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது இறைவார்க்கு. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். இந்த இறைவார்த்தை இரண்டாக பிரித்துக் கொள்வோம். முதலாவது, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இரண்டாவது, அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய். இதனுடைய விளக்கத்தை தற்பொழுது பார்ப்போம். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்பது என்னவென்றால், கடவுள் தன்னுடைய மகனை பெண்ணின் வித்து என்று குறிப்பிடுவதை இங்கு பார்க்கிறோம். இறைவன் இயேசுவை மரியாதான் ஈன்றெடுத்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். எனவே தந்தை கடவுளே மரியாவின் மகனாக இயேசு கிறிஸ்து சாத்தானை வெல்வார் என்றும் கூறுவதை இங்கு பார்க்கிறோம். அடுத்ததாக, சாத்தானுக்கும் இயேசுவுக்கும் மட்டுமல்ல, இயேசுவோடு இணைந்து இயேசுவுக்காகவே வாழ்ந்த மரியாவுக்கும் சாத்தானுக்கும் இங்கு பகை உண்டு என்று தந்தை கடவுள் கூறுவதை பார்க்கிறோம். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்பது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பிறந்து கல்வாரி மலையில் மரித்து சாத்தானை முழுமையாக வென்று விடுவார் என்பதும், இயேசு இறைமகனாக இருந்தும் மனிதராக பிறந்து மனிதனைப் போலவே எல்லா துன்பங்களையும் சாத்தானையும் நமக்காக எதிர்கொண்டார் என்பதும் தான் அர்த்தம். இந்த இறைவார்த்தையின் மூலம் கிறிஸ்தவர்களாகிய நாம் 3 கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வோம். ஒன்றாவது, தொடக்கத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தவுடன் மக்களை மீட்பதற்காக தந்தை கடவுள் இயேசுவின் பிறப்போடு மரியாவின் பிறப்பையும் இங்கு வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, மரியா இறைவனின் தாயாக இருக்கிறார். மூன்றாவது, கடவுளின் மீட்பு திட்டத்தில் இயேசுவோடு மரியாவுக்கும் பங்கு உண்டு என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார். நண்பர்களே, இயேசு தந்தையின் வலப்புறம் இருக்கிறார். இயேசுவின் தாய் மரியா இயேசுவுக்கு அருகில் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.